வெளியே வா நாராயணா, வெளியே வா, என் முன்னால் வா. எச்சரிக்கிறேன் இரண்யகசிபு, உன்னுடைய பாவங்கள் இப்போது எல்லை மீறி சென்று விட்டது. இப்போதும் சமயம் உள்ளது, திருந்திவிடு. தூணிலும் துரும்பிலும் உள்ளாரா? ஏன் வெளியே வர மறுக்கிறார்? என்னவாயிற்று? என்னை பார்த்து பயமாக உள்ளதா? உனக்கு துணிச்சல் இருந்தால் என் எதிரே வா. சுவாமி, அமைதியாக இருங்கள். உன்னுள்ளும் நாராயணர் உள்ளாரா? என் வழியை விட்டு விலகு. என் சவாலுக்கு பதில் கூறு நாராயணா. உன் பக்தனின் நம்பிக்கையை உண்மையாக்கு. என் முன்னால் வா. நாராயணரால் பிரம்மதேவரின் வரத்தின் காரணமாக அசுரராஜா இரண்யகசிப்பை வெல்லுவதற்கு இயலாது. நான் அறிவேன் பிரகலாதா. பலவீனமானவர் உன் நாராயணர். அவ்வளவு எளிதில் அவர் வரமாட்டார். வீரர்களே, பிரகலாதனை இந்த தூணில் கட்டுங்கள். நில்லுங்கள். நீங்கள் அப்படி செய்யக்கூடாது அசுர நாராயணா. மறந்து விடாதீர்கள், நீங்கள் யார் உயிரை பறிக்க எண்ணுகிறீர்களோ அவனுக்குள் என் உயிரும் உள்ளது. இது நாள் வரையில் என்னை ஏறெடுத்து கூட பார்க்காதவள் இன்று என்னையே கேள்வி கேட்கிறாளா? அப்படி என்றால் நீயும் பிரகலாதனை போன்று ராஜதுரோகி ஆக வேண்டியதுதான். இவளை இழுத்துச் செல்லுங்கள். இந்த பாவியை பார்த்தீர்களா நாராயணரே? தன்னை நல்வழிப்படுத்த முயற்சிக்கும் மனைவியையே துன்புறுத்துகிறான். வேண்டாம், பொறுங்கள் சுவாமி. மேலும் பாவம் செய்யாதீர்கள். பிறகு நீங்களும் உங்கள் பாவங்களும் அழிந்து விட போகிறது. அழிவா? தர்மத்தையும் புண்ணியத்தையும் கற்றுக் கொடுக்கும் மகனை கொல்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்தான். குடிமக்களை பயமுறுத்தி அவனே கடவுளாக மாறிவிட்டான். இன்னுமா அவன் பாவம் எல்லை மீறவில்லை? இன்று இவனது நாராயணர் நிச்சயம் இவனை காப்பாற்ற வரமாட்டார். ஒருவேளை அவர் வந்தால் அவரும் நிச்சயமாக அழிவார். கடவுள் இரண்யகசிபுவின் கரங்களால் அழிவான். இவனை கட்டுங்கள். பிரபஞ்சத்தில் பாவம் புண்ணியம் சமநிலையில் இருக்க, தர்மத்தை நிலைநிறுத்துவதற்காக, அதர்மத்தை அழிப்பதற்காக, இப்பிரபஞ்சத்தின் நன்மைக்காக லக்ஷ்மி நாராயணன் மற்றொரு அவதாரம் எடுக்கப் போகிறார். நீதிக்காக கடமையை காக்க அவதரிக்கப் போகும் நாராயணருக்கு உறுதுணையாக இருக்க லக்ஷ்மி தயாராக இருக்கிறாள். உன்னுடைய நாராயணரை அழை. நீ அவரிடம் பக்தனான நீ மூச்சை விட அவர்தான் காரணம் என்று கூறு. ஆமாம், நீ என்ன கூறினாய்? உன்னுடைய நாராயணர் பிரபஞ்சம் முழுவதிலும் உள்ளாரா? தூணிலும் துரும்பிலும் இருப்பாரா?
அப்படி என்றால் அவர் இந்த தூணிலும் இருக்க வேண்டும். இந்த தூணிலிருந்து வெளியே வா, இல்லை என்றால் நேரில் வந்து யுத்தம் செய். வீரர்களே, இந்த விசித்திர விலங்கை உடனே சிறைபிடியுங்கள். நீ என்ன வேண்டுமென்றாலும் செய், ஆனால் உன்னால் என்னை கொல்ல முடியாது. பிரம்மதேவரின் வரம் எனக்கு உள்ளது. அதை மீறி உன்னால் என்ன செய்ய முடியும்? எண்ணிப்பார், நீ என்ன வரம் வேண்டினாய்? என்னை மனிதர்களோ தேவர்களோ கொல்லக்கூடாது. என்னை அசுரர்களோ விலங்குகளோ கொல்லக்கூடாது. என்னை பார், நான் முழு மனிதனும் அல்ல, ஓர் முழு விலங்கும் அல்ல. உன்னை யாரும் பகல் பொழுதிலோ அல்லது இரவு நேரத்திலோ கொல்லக்கூடாது என்றாய். நான் பகல் வெளிச்சத்திலும் சாகக்கூடாது, இரவு இருளிலும் சாகக்கூடாது. இந்த நேரம் பகலும் அல்ல, இருள் சூழ்ந்த இரவும் அல்ல, இது சாயங்கால வேளை. நீ வேறு என்ன வேண்டினாய்? நீ வீட்டிற்குள்ளும் இறக்கக்கூடாது, வீட்டிற்கு வெளியேவும் இறக்கக்கூடாது. வீட்டிற்குள்ளேயும் சாகக்கூடாது, வெளியேயும் சாகக்கூடாது.